போதையில் மயங்கிய ஃபாரின் ரிட்டர்ன் வாலிபரிடம் இருந்து நகை, பணம், வாட்சை அபேஸ் செய்து கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கார் இங்கு ஒரு ஆட்டோ டிரைவர். யூடியூபில் கொடுத்த பேட்டி, திருட்டு டிரைவரை காட்டிக் கொடுத்தது எப்படி? அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்த ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் வாலிபரிடம் 4 சவரன் நகை, 80,000 மதிப்புள்ள காஸ்ட்லி வாட்ச், ஆட்டையை போட்ட கேடி ஆட்டோ டிரைவர் இவர்தான். போதையில் மயங்கிய இளைஞரை விடிய விடிய ஆட்டோவில் வைத்து ஊர் சுற்றி காட்டியதாக ஏமாற்றி 8,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்கியுள்ளார். நகை, பணத்தை அபேஸ் செய்து தலைமறைவான இந்த கேடி யூடியூபில் மைக்கை பிடித்து ஆற்றிய எழுச்சி உரைதான் இப்பொழுது அவரை போலீசில் சிக்க வைத்துள்ளது. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் விசாரணையை தொடங்கினோம். கோவையைச் சேர்ந்தவர் ஸ்ரீ நிஷாந்த். அமெரிக்காவில் பணியாற்றும் இவர் விடுமுறைக்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாடு திரும்பியிருக்கிறார். கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் கோயம்பேடு பேருந்து நிலையம் செல்வதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறியுள்ளார். போகும் வழியில் சாப்பிடலாம் என ஆட்டோ டிரைவரிடம் கூறிய ஸ்ரீ நிஷாந்த் சில நொடிகளிலேயே அயர்ந்து தூங்கியுள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஸ்ரீ நிஷாந்தை விடிய விடிய ஆட்டோவில் வைத்து சுற்றியுள்ளார். லேசாக போதை தெளிந்ததும் ஸ்ரீ நிஷாந்திடம் அவரது தந்தையின் செல்போன் எண்ணை வாங்கி மகன் மயங்கி கிடக்கும் நிலையை கூறியிருக்கிறார். அப்போது அவர் மடிப்பாக்கத்தில் உள்ள நண்பர் வீட்டில் மகனை இறக்கிவிடும்படி அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல மடிப்பாக்கத்தில் இறக்கி விட்டுவிட்டு விடிய விடிய ஆட்டோவில் வைத்து ஊர் சுற்றியதாக கூறி ஸ்ரீநிஷாந்தின் நண்பரிடம் 8,000 ரூபாய் கட்டணம் வாங்கியுள்ளார் அந்த ஆட்டோ டிரைவர். இதனையடுத்து போதை தெளிந்த பின் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் ஸ்ரீநிஷாந்த். அங்கே சென்ற பிறகுதான் அவரது கழுத்தில் இருந்த 4 சவரன் செயின், 80,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் ஆகியவை காணாமல் போனது தெரிய வந்தது. ஆனால் தன்னிடம் கொள்ளையடித்த அந்த ஆட்டோ டிரைவர் யார், என்ன என்று தெரியாமல் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று மது போதையில் இருந்ததால் ஆட்டோவின் அடையாளங்களும் நினைவில் இல்லை. ஆனால் அந்த நபரின் முகம் மட்டும் ஸ்ரீநிஷாந்தின் மூளையில் தெள்ள தெளிவாக பதிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தன்னை ஏமாற்றிய ஆட்டோ டிரைவர் யூடியூபில் பேசிக் கொடுத்த வீடியோ ஒன்றை பார்த்துள்ளார் ஸ்ரீநிஷாந்த். இது தொடர்பாக ஸ்ரீநிஷாந்த் தந்தை மூலமாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் ஸ்ரீநிஷாந்திடம் நகை, பணத்தை திருடியது பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சபீர் அகமது என்பது தெரியவந்தது. 33 வயதான சபீர் அகமது மட்டும் திருட்டு வழக்கில் ஈடுபடவில்லை. இவரது மனைவி ஆசினாவும் பல்வேறு திருட்டு வழக்குகளை வாங்கியவர்தான். பட்டினப்பாக்கத்தில் தனியார் நிறுவன உயரதிகாரி வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்துவிட்டு 8 சவரன் நகையை திருடியதாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதற்கிடையில்தான் கடந்த ஜனவரி மாதம் திருட்டு வழக்கு ஒன்றில் கைது நடவடிக்கைக்கு பயந்து அசீனா கழுத்தை அறுத்துக் கொண்டார். அப்போது சபீர் அகமது மனைவிக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த வீடியோவைத்தான் ஸ்ரீநிஷாந்த் யூடியூபில் பார்த்து சபீர் அகமதுவை அடையாளம் கண்டுள்ளார். அந்த வீடியோ ஆதாரத்தை அடிப்படையாக வைத்தே போலீசார் சபீர் அகமதுவை தட்டி தூக்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து சபீர் அகமதுவை கைது செய்த போலீசார் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.